ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024 கவர்மெண்ட் பேராமெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேராமெடிக்கலில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லா பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் கவர்மெண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விட்டுருவாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் டேட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட்டுடைய கவுன்சிலிங் டேட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 3 கவுன்சிலிங் உங்களுக்கு நடைபெறும். ஸோ 1 வீக் விட்டு 1 வீக் அந்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது. இதில் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத 2024க்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம். இந்த பிஃபார்முக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 120 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கே 120 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயில் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங்க்கு இந்த வருஷம் 350 சீட்ஸ் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஏஎஸ்எல்பி, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. உங்களுக்கு 25 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 20 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிபிடிக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 80 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 320 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 55 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கார்டியக் பர்ஃபியூஷன் அண்ட் பல்மனரி டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 45 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஆப்டோ, அதாவது ஆப்டோமெட்ரி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 125 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 172 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 20 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 205 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 320 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 135 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 240 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 30 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 230 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 240 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 158 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 கவர்மெண்ட்டில் அலாட்மெண்ட் ஆகிருக்க டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த கேட்டகரி வைஸ் தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான சீட்ஸ் மட்டும் தான் கவர்மெண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ஒரு சில காலேஜில் இப்போ டொனேஷன்ஸ் கேட்பாங்க. பட் கவர்மெண்ட்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 190க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் அஷூரன்ஸாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் நிறைய பேர் 150, 160 கட் ஆஃப், 170 கட் ஆஃப் வச்சுலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பிபிடி, பிஓடி, இந்த பிஎஸ்எல்பி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் 170 கட் ஆஃப் வச்சு ஒரு சில கேஸ்ட் வைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் 190க்கு மேலே உங்களுக்கு கட் ஆஃப் இல்லை அப்படின்னா ரொம்பவே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இன்கேஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க, என்னால் காலேஜஸ் போக முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, பட் ப்ரைவேட்டில் ஒரு நல்ல காலேஜில் நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் நான் ப்ரீ புக்கிங் பண்ணிக்க விரும்புகிறேன், அதுவும் டொனேஷன்ஸே இல்லாமல் கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ப்ரீ புக்கிங் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பிஃபார்ம்க்கோ இல்லை பேராமெடிக்கல் ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.